வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் தோழி காவ்யா. இந்த ஒரு விலாக் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு குட்டி விலாக் தான். என்னோடய அங்கிளுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அப்போ வந்து எடுத்த இந்த சின்ன சின்ன கிளிப் தான் இது. நெக்ஸ்ட்டு வர வழியில் நம்ம முத்துமலை முருகன் கோவில் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் இதுவரையும் இந்த கோவில் திறந்ததுலேருந்து நாங்கள் போகல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. உலகத்திலே ரொம்ப உயரமான முருகர், அதுவும் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் நல்லா இருந்தார். தரிசனம் நல்லாவே பார்த்தோம். பார்த்துட்டு வரும்போது அரோகரா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அரோகரா நல்லா சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு போகிற வழியில் என் பசங்க எங்கள் அம்மா கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தானுங்க. என் சின்ன பையன் ஜஸ்ட் 7 மந்த்து தாங்க ஆகுது. என் பெரிய பையன் மாதிரி நல்லா வைப் பண்ணுறான். காரில் போகிறது, பைக்கில் போகிறது, அந்த மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட கிளிப்பு தான் இது. ஆன்ட்டு கத்திக்கிட்டு எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு வந்தோம். வர வழியில் A2B இருக்கும் ஆத்தூர்கிட்ட. அங்கே உடனே நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே கோவிலேருந்து வெளியில் வந்தோடனே என் பையன் சொல்லிட்டான். ஸோ எங்கள் அப்பாவும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் நடுவில் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏமாற்றிட்டாரு. அவன் என்ன பண்ணுறான், என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரும்ப வளைச்சிட்டு A2Bயில் விட்டுட்டார். A2Bயில் விட்டுட்டு இந்த கார் ரைடு, அந்த பைக் ரைடு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அந்த பைக் ரைடு தான். என்னையும் சேர்ந்து உட்கார சொல்லிட்டான். நான் பயந்துகிட்டே தான் உட்காந்தேன். எங்கடா ஃபாஸ்ட்டாக போனால் 2 பேரும் விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு அவனையும் ஓட்டுறேன், என்னை ஓட்ட விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு உட்காந்துட்டேன். அவனும் ஓட்டினான், வளைச்சி வளைச்சி ஓட்டினான். என் சின்ன பையனும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். இந்த மாதிரி ஆல்ரெடி எங்கள் கள்ளக்குறிச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு A2Bயில் இந்த மாதிரி ஒரு பைக் ரைடு போனாங்க. என் ஹஸ்பண்ட், என் 2 பசங்க போனாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் என் 2 பசங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பைக்கில் போகிறது. கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தாங்க எனக்கு சொல்லப்போனால். எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் அந்த இடத்துல இடித்தாலும் என் பையனை போட்டுட்டு நான் கீழே விழுந்துருவேன். சரி ஓகே, நம்மளை எப்படியும் உட்கார வச்சு ஓட்ட தான் போகிறான் பெரியவனானா, இதில் என்ன இப்படியிருந்தே பழகிக்கலான்னு சொல்லிட்டு தைரியமாக உட்காந்து என் பசங்களோட நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி சந்தோஷங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறது அப்பப்போக்கு அனுபவிச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாமோ, இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கலாமோன்னு யோசிக்கிறத விட, அந்த நேரத்தில் கிடைக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் இந்த மாதிரி கிடைக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டு இல்லை வேண்டாம், கூச்சமாக இருக்கும், யார் என்ன நினைப்பாங்க, யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு வயசானதுக்கப்புறம் ஒரு 40 50 வயசு நம்ம இந்த மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், இப்போ மிஸ் பண்ணிட்டோமேனா அப்போ நம்மள இந்த மாதிரிலாம் விளையாடவும் முடியாது, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணவும் முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். அப்புறம் கடைசியாக என் பையன் ஓட்டிக்கிட்டு எங்கள் அப்பா, என் தம்பி, எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டுட்ருந்தான். இல்லைப்பா வேண்டாம் நீயே ஓட்டுன்னு இந்த வீடியோ முடிச்சிட்டோம்.